ஐயா வணக்கம். வணக்கங்க. நம்ம அரியும் சிவனும் ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்திருக்கிறோம். இதனுடைய உங்களுடைய இந்த அரியும் சிவனும் கட்டுறதுக்கு உண்டான நோக்கங்கள், இல்லை இந்த அளவுக்கு பெரிய சிலை, ரொம்ப நல்ல ஒரு பெரிய சிலை, நாங்கள் பார்க்கறதுக்கே பிரமிப்பாக இருக்கிற அளவுக்கு ஒவ்வொரு சிலையும் செஞ்சுருக்கிறீங்க. இந்த அளவுக்கு செய்யணுன்ட்டு உங்களுக்கு எப்படி இந்த சிவன் ஆட்கொண்டார் அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம நாகசக்தி டிவி நம்ம சேனல் பேரு. இந்த சேனல் பார்க்கக்கூடிய பக்தர்கள் நிறைய இருக்காங்க. அந்த பக்தர்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பக்தர்களும் வந்து பலன் அடைவாங்கிறதுனால தான் இதை நம்ம கேட்குறோம். பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் இரும்பாலை முதல் கேட் அருகில், ஃபர்ஸ்ட் கேட் கணபதிபாளையம் அருகில் ஓம் சக்தி நகரில் பள்ளி கொண்டு எழுந்துள்ளார்கள். பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதியும் ஒரு கிழக்கு பார்த்த முகத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் குபேரலிங்கேஸ்வரர் அமைந்துள்ள இடத்தில் உண்டிக்காணிக்கை எடுத்து இந்த 7 அடி உயர குபேரலிங்கேஸ்வரரும் சொர்ணாம்பிகை தாயாரும் இங்கே பள்ளி கொண்டு எழுதுருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஆஞ்சநேயருக்கு வலது பக்கத்தில் வீங்கியிருக்காங்க, இடதுபுறத்தில் பெருமாள் அமைந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா திருப்பதியினுடைய அமைப்பில், அதே முக அமைப்பில் இருவரும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவியோட கிழக்கு முகத்தில் ஒவ்வொரு சிலையும் அற்புதமாக இருக்கு. ஆமாம், பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சிவபெருமான் துணைவியாரோட இருக்காங்க, அந்தாண்ட பெருமாள் வந்து துணைவியாரோட இருக்காங்க. மத்தியில் ஜீவசமாதி ஆஞ்சநேயராக ஒரு 17 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக இலங்கையை நோக்கி சீதா பிராட்டியரை மீட்பதற்காக போகும் பொழுது மக்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஜெயம் உண்டாகும் அப்படிங்கிற அமைப்புல இவர் இங்க பிரதானம் ஆயிருக்காரு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இவரை வந்து வணங்கிட்டு போனாவே ஜெயம் ஆகுங்கிறது தான் ஒரு அர்த்தம். ஜெய் ஆஞ்சநேயர். ஆமா, இதுக்கு ஜெய் ஆஞ்சநேயர்னு பேர் வச்சிருக்கிறோம். அந்த அமைப்பின் மூலமாக கிழக்கு முகத்துல இவரும் பிரதானமா அமர்ந்திருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா அரியும் சிவனும் ஒருவரே, வேறு யாரும் இல்ல. நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்காங்க. வலதுபுறமாக இருக்கிற ஒரு சிவனாகவும் இடதுபுறமாக இருக்கிற ஒரு பெருமாளாகவும் இருவரும் ஒருவரே, சிவனும் அவரே பெருமாளும் அவரேங்கிற அமைப்புல இங்க பிரதானமாக அரியும் சிவனும் பிரதிஷ்டாயி வர பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து இருக்கிறாங்க. மலையினுடைய பின்பக்கம் நாகலிங்கம் பிரம்மாண்டமா இருக்காங்க. நாகலிங்கம் அற்புதமா செஞ்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐயப்பன் சாமி வந்து ஒரு 18 படிகளுடன் பிரதானமா அங்க அமர்ந்திருக்காரு. அதுக்கு பக்கத்துல ரங்கநாதர் ஒரு 11 அடி உயரத்துல சர்பத்துல படுத்திருக்கிற மாதிரி வேலைப்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமா, அது கூடிய விரைவில் பிரதிஷ்டை ஆக போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா விநாயகர், திருச்செங்கோட்டில் இருக்கிற மாதிரி அர்த்தநாரீஸ்வரர், வாராகி, ஐகிரிவர், சனீஸ்வரன், ஆதிபராசக்தி, நிறைய விக்கிரகங்கள் இப்பொழுது வேலையாயிட்டு இருக்கு. இதுல வள்ளலார், அருட்பெருஞ்சோதி வள்ளலார், தாரமங்கலம் சன்மார்க்க சங்க தலைவர் அங்கப்பன் மூலியமாக இங்க பிரதிஷ்டாயி அவர் வழிபாடு நடைபெற்று கொண்டுள்ளது. பின்பக்கம் ஒன் சைடுல பாத்தீங்கன்னா அன்னதான மண்டபம் வள்ளலார் இருக்கிற பக்கம், அதனுடைய ஐயப்பனுக்கு இடது பக்கத்துல ஆதரவற்றவர்களுக்கு முதியோர் இல்லம், இதெல்லாம் தற்பொழுது வேலைப்பாடு நடைபெற்று கொண்டுள்ளது. மேல ஐயப்பனுக்கு மேல ஒரு 18 அடி உயரம் கொண்ட சங்கர நாராயணன் பிரதிஷ்டாக போறாங்க கூடிய விரைவில். அதுல பாத்தீங்கன்னா பானத்துல பாதி உருவம் பெருமாளாகவும் பாதி உருவம் சிவனாகவும், நாங்க 2 பேரும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற அமைப்புல கூடிய விரைவில் பிரதிஷ்டாக இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அமாவாசை நாள்ல பிரத்திங்கிரா பூஜை சிறப்பா நடக்குது, மிளகாவமம். அஷ்டமி நாள் காலபைரவருக்கு சிறப்பா பூஜை நடந்துட்டு மிளகாவமம். சங்கடகட சதுர்த்தி விநாயகருக்கு, பஞ்சமுக விநாயகர் 5 முகத்துல இங்க அரச மரத்தடியில பிரதிஷ்டா இருக்காரு. அப்புறம் குபேரலிங்கேஸ்வரர் பாத்தீங்கன்னா பிரதோஷ காலத்தப்ப சிறப்பா பூஜை நடக்கும். பெருமாளுக்கு திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு நடக்கும், ஆஞ்சநேயருக்கு மூல நட்சத்திரத்தினால அன்னைக்கு நடக்கும். ஒவ்வொரு சாமிக்கும் அதற்குண்டான நாட்களில் சிறப்பாக பூஜை நடைபெற்று கொண்டுள்ளது. தினசரி அன்னதானம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இப்ப வருகின்ற 28ஆம் தேதி சனிக்கிழமை அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டோம், ஐயப்ப சாமியினுடைய மண்டல பூஜையை முன்னிட்டோம். நமது ஆலயத்துல வந்து சிறப்பாக வந்து வீரமணி ராஜுடைய சன்னு தலைமையில இங்க வந்து பாட்டு கச்சேரி நடைபெற உள்ளது. பக்தி பாமாலை நிகழ்ச்சி, இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. 28ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி அளவுல ஆங்காங்க உள்ள பக்த பெருமக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு ஐயன் அருள் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
அதுவும் முக்கியமா ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் வரும்பாரு இந்த கோயில் நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கின்றோம். அன்னைக்கு பூஜை முடிஞ்சு 18 படி பூஜையெல்லாம் சிறப்பாக நடைபெற உள்ளது. அதெல்லாம் வெகு சிறப்பாக இங்கு ஆலயத்தில் நடைபெறுகிறது. அதே பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க இங்க. அதுல குழந்தை பாக்கி இல்லாதவங்க, திருமண தடை இல்லாதவங்கலாம் நிறைய வந்து பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. முக்கியமான விசேஷ நாட்கள்ல முகூர்த்த நாள்ல கல்யாணம் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. அதனால அங்கங்க உள்ள பக்த பெருமக்கள் அனைவரும் வந்து இந்த அமைதியான இடத்துல ஐயனுடைய அருள் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு கேட்டுக்கிறோம். பௌர்ணமி நாளன்று கிரிவலம் நடைபெற்று கொண்டுள்ளது. திருவண்ணாமலையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கிரிவல பாதைகள் அமைத்து அது சிறப்பாக நடைபெற்று கொண்டது. அது தேர்குடி விரைவில் அஷ்டலிங்கம் 8 பிரதிஷ்டம் ஆகி அது மலையை சுத்தி 8 லிங்கம். ஆமா 8 லிங்கம் இருக்கு. அது கிரிவல ரோடெல்லாம் இருக்கு. அது கூடிய விரைவில் தேர் ஓட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். உள்ளார விக்கிரகங்கள்லாம் இருக்கு. ஆஞ்சநேயர், பெருமாள், சிவன் 3 பேருமே ஐம்பொன்னால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் இருக்கு. அது கிரிவல பாதை அன்னைக்கு நம்ம எடுத்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி சிறப்பாக செய்துகிட்டு இருக்கிறோம். நிறைய விக்கிரகங்கள் வேலைகள் நடைபெறுகிறது. அமாவாசைக்கு அடுத்து 3ஆம் பிறை நாளன்று கட்டுமான தொழிற்சங்க தலைவன் கணேசன் அவர் தலைமையில கோபூஜை நடைபெற்று கொண்டுள்ளது. விசேஷமா மாசம் எல்லா மாசமும் விசேஷமா நடைபெற்று கொண்டு. அதே போல காலபைரவருக்கு மிளகாய் யாகம் நடக்குது. காலபைரவருக்கு தேய்பிறை நாள் அந்த தருமபுரியில நடக்கிற மாதிரி நடக்குது. அது காலபைரவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. அமாவாசையில பிரத்திங்கிராவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால அங்காங்கு உள்ள பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த சிறப்புமிக்க ஆலயத்தில் வந்து கலந்து கொண்டு எல்லா நாட்களும் பிரதோஷ காலங்கள் மற்ற விசேஷ நாட்களில் நடைபெறுகின்ற பூஜைகள் எல்லாத்தையும் கலந்து கொண்டு ஐயனருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த சனிக்கிழமை நடைபெறுகின்ற மிக விசேஷமான அந்த ஐயப்பனுடைய 18 படி பூஜைகள் அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு நடத்துகிற சிறப்புமிக்க இந்த பக்தி பாமாலையில் அனைவரும் வந்து கலந்து கொண்டு ஐயனருள் பெறுமாறு கோயில் நிர்வாகம் சார்பாக அனைவரையும் அழைக்கின்றோம். இந்த நாகசக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த கோயில் நினச்சிடக்கூடாது. ஒரு அற்புதமான கோயில்னு சொல்லலாம். ஒவ்வொரு சிலையும் வடிவமைச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான கோயில். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா ஐயப்பன் சிலை அற்புதமாக தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த ஐயப்பன் கோவில் அதாவது எல்லாமே இன்னும் வேலை நடந்து கொண்டே இருக்குது. வேலை நடக்குது. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். இந்த வேலை செய்கிறதுக்காக உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். வந்து இந்த கோயிலை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை செய்யலாம். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு ஆலயத்தை தனியாக கட்டி பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரி ஒரு ஆலயங்கள் கட்டும்போது ஒரு நிரஞ்சனமான ஒரு ஆலயம், ஒரு அற்புதமான ஆலயம், ஒரு பெரிய ஒரு எல்லா தெய்வங்களும் வைக்கிறாரு. அதாவது அரியும் சிவனும் ஒன்னே அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த ஆலயத்தை கட்டி அதில் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு. ஐயப்பன் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. இப்போ நான் வந்து ஒரு முழுமையான நாகசக்தி அம்மன் கோயில் கட்டியிருந்தாலும் கூட ஐயப்பனுடைய பக்தன். நான் முதல் ஐயப்பன் பக்தன் தான். இப்போ நான் வந்து ஒரு 33 வருஷம் நான் மலைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஐயப்பன் இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வந்தேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு படிபூஜை நடக்குது வருகின்ற திங்கள் நாளைக்கு, அதாவது சனிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை நடக்குது. அந்த படிபூஜையில் நம்ம சபரிமலையில் போய் பார்க்க முடியலன்னா கூட அந்த படிபூஜை இங்கே வந்து பார்க்கலாம். அந்த படிபூஜையை நடத்துகிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாடகர் வீரமணிதாஸோட பேராண்டி. இங்கே வந்து அவங்க மகன் பேராண்டி வந்து அந்த படிப்பாட்டு பாடி படிபூஜை நடத்துகிறாங்க. அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவரும் இந்த படிபூஜையில் வந்து கலந்து ஐயன் அருளும் பெற வேணும். இந்த சிவன் ஆலயத்தில் வந்து சிவன் அரியனுடைய அருளும் பெறணும். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்துக்கு வரக்கூடியவங்க அனைவரும் இந்த வீடியோவை இன்னும் இருக்கப்பட்டவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம்.